நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே தேமங்கலம் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக நுழைவு வாயிலில் குழாய் உடைந்து அருவி போன்று தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இந்த விவகாரம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நிச்சயமாக, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த தேமங்கலம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடத்தின் அந்த முகப்பு பகுதிக்கு அருகாமையில் அடிப்பகுதியில் சென்ற அந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அருவி போல தண்ணீர் தற்போது கொட்டக்கூடிய காட்சியை தான் பார்த்து வருகிறோம். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த அந்த தேமங்கலம் ஊராட்சியில் சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டுல புதிதாக ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டு சிறப்பு விழா காணாமல் உள்ளது. இந்த சூழல்ல அந்த கட்டிடத்திற்கு அருகாமையில் அந்த கட்டிடத்தின் அடிப்பகுதியில ஒரு குழாய், ராட்சத குடிநீர் குழாய் செல்கிறது. இது திருவாரூர் மாவட்டம் ஓடாச்சேரி பகுதியிலிருந்து நீரை குறுக்கத்தி பகுதிக்கு பம்பிங் செய்து அங்கிருந்து கீழ்வேலூர் வழியாக நாகப்பட்டினத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பிரதான குழாய், இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தற்பொழுது இந்த தண்ணீரானது வீணாக சென்று வருகிறது. குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாவதன் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த சூழல்ல இது குறித்த தகவலின் பேர்ல தற்காலிகமாக தற்பொழுது அந்த குழாய்க்கு செல்லும் தண்ணீர் நிறுத்தம் செய்யப்பட்டு அந்த குடிநீர் குழாய் உடைப்பு தற்பொழுது சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் அந்த ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தின் முகப்பு பகுதி, அதாவது போர்டிகோ என்று சொல்லக்கூடிய அந்த முகப்பு பகுதியில டைல்ஸ் உடைந்து அந்த தண்ணீரானது வீணாக செல்லக்கூடிய அந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி பேசுபொருளாக ஆகியுள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.